ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விவரிக்க தெரியாத விவாதங்களால் மட்டுமே மனக்கசப்பு என்பது ஏற்படும். எதனால அப்படி சொல்றேன்னா, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா, இது ஒரு தாய் வயித்துல பிறந்து 2 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழ்ந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம ரொம்பவே பாசமா ஒருத்தருக்கு ஒண்ணுனா ஒருத்தர் வந்து நிக்கிறதுன்னு ரொம்பவே ஒற்றுமையா வளர்ந்து வராங்க. ஒற்றுமையா வளர்ந்து வரும்பொழுது அவங்களுடைய பெற்றோர்கள் காலத்திற்கு பிறகு 2 பேத்துக்கு இடையிலுமே சொத்து பிரச்சனைங்கிறது ஒண்ணு வருது. 2 பேருமே சொத்து பிரச்சனைய எப்படி கையாளணும்னு தெரியாம 2 பேருமே உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணாம, எடுத்த உடனேயே இது விவாதம் தான் இதுக்கு சரியான முடிவுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு 2 பேருமே சண்டை போட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்த பிரிச்சுக்கிட்டு 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு சொத்து கிடைச்சிருச்சு. ஆனா அந்த சொத்துங்கிறது வந்து நம்ம கடைசி காலத்துல உதவாதுங்க. ஆக்சுவலா 2 பேருமே ஒத்துமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலுமே அசைக்க முடியாது. ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையா இருக்கும் பொழுது 3வதா ஒருத்தன் வந்து அவங்க 2 பேத்துக்கு இடையில எதுவுமே செஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல அவங்க அவசரப்பட்டு விவாதம் தான் நமக்கு சரியான முடிவுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. உட்கார்ந்து பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது. அவசரப்பட்டு நம்ம விவாதம் தான் ஒரு முடிவுன்னு நினைச்சு நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம குடும்பத்துல நம்ம ஒத்துமையா இருந்துட்டு பிரிஞ்சு போனோம் வச்சுக்கோங்களேன், அதை விட மிகப்பெரிய வேதனை கிடையாது. ஏன்னா நம்ம பிற்காலத்துல காலம் போன கடைசியில ஐயோ நம்ம அவசரப்பட்டு செஞ்சுட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறதுனால எதுவுமே இங்க மாறிட போறது கிடையாது. அதனால நம்ம வார்த்தைகளை கையாளுறத சரியான முறையில புரிஞ்சு தெரிஞ்சு யோசிச்சு கையாளுங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் நாளைக்கு மீண்டும் போடக்கூடிய இது போன்ற பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேரும். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ். நன்றி, வணக்கம்.